வச்சிருக்கீங்க. எங்க புது கிளாஸ் ரூம்ல செல்ஃப் ஸ்லாப் எல்லாம் உடைச்சு போட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையா? என் பேர் அகிம்சா. நான் யூகேஜி படிக்கிறேன். இதோ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் பெயிண்ட் ஸ்லாப் தான் உடச்சிருந்துச்சு. அது எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. அது நான் பேசினேன். இப்போ உடஞ்ச ஸ்லாப் எல்லாம் அப்போ ஸ்கூல் எல்லாம் போஸ்ட் ஒட்டி ஸ்லாப் உடச்சி பெயிண்ட் தான் கருப்பாக வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் ஸ்லாபு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு நன்றி. இல்லை சார், அப்படி கிடையாது. சாட்டர்டே மார்னிங் எடுத்த புகைப்படங்கள் தான் அது. இப்போ வெள்ளிக்கிழமை தேர்தல் நடந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த ஃபோட்டோஸ் அது. அந்த ஃபோட்டோஸ் பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த ஃபோட்டோவை என் சைல்டுக்கு நான் காமிச்சேன். அது அந்த ஸ்லாப் உடைக்கப்பட்டது எல்லாமே என் குழந்தையோட கிளாஸ் ரூம், எல்கேஜி கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதால அவளுடைய வார்த்தைகள் தான் அதெல்லாம். என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னது இதுன்னு சொல்லி பேசினது எல்லாமே அவளுடைய ஓன் வார்த்தைகள். அதை நான் லைவாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நாங்கள் சரி ஷூட் பண்ணி, ஏன்னா எல்லா வாட்டியும் இதே நடக்குது அப்படிங்கிறதால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் எல்லா அரசு பள்ளிகளுடைய நிலைமையுமே இதாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக இதுக்கு ஒரு சின்ன மாற்றம் எடுக்கணும், இதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணமே தவிர இது ஒரு கண்டென்ட் வீடியோவாகவோ இது ஒரு வைரல் வீடியோவாகவோ இது எந்த பர்பஸுக்காகவும் பண்ணப்பட்ட வீடியோ கிடையாது. நாங்கள் பகிர்ந்தது எங்களுடைய முகநூலில், எங்களுடைய வாட்ஸ்அப்பில் தான் பகிர்ந்திருக்கோம். இது வைரல் ஆச்சுங்கிறது எல்லாரோடும் பகிரப்பட்டதால் இது வைரல் ஆச்சு. இதுக்கு பின்னாடி எந்த இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லேயும் பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கும் குரல் கொடுத்து பிரச்சனை பண்ணி தான் திரும்ப அதை சரி செய்யப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வாட்டியும் இதுவே நடக்குதே, இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடக்கலாம் இதுக்கப்புறமாகுது அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் இது வைரல் ஆனதுக்கப்புறம் தானே இம்மிடியட்டாக எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கு. இப்போ குப்பைகளை அடுத்த நாளே க்ளீன் பண்ணிவிடுவாங்க தான் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே. பட் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டதும் புதுசாக பெயிண்ட் அடித்து 1 month தான் ஆகுது பள்ளிகளுக்கு. அந்த நோட்டீஸ் ஒட்டினது எல்லாமே கருப்பாக இருக்குது. குழந்தை கேட்ட கேள்வி அதுதான். எங்களுடைய புது கிளாஸ் ரூம் உடஞ்சிருக்கு, எங்களுடைய புது பெயிண்ட் அடித்தது எல்லாமே இதுவாக இருக்குன்னு குழந்தை கேள்வி எழுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் தானே அது சீரமைக்கப்பட்டது. இல்லைனா மெதுவாக சீரமைக்கப்பட்டிருக்கலாம். உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ தானே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்.